வணக்கம். ரீசெண்டாக திண்டுக்கல்லேருந்து ஒரு லோக்கல் சேனலில் கால் பண்ணி எங்களுக்கு வந்து ஏவி அவுட்புட்டில் ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் சார்ந்த எம்எஸ் ஸ்டோரில் ஏவியில் தான் சிக்னல் தரணும். நாங்கள் ஐபி பேஸ்டு சாஃப்ட்வேர் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஏவியில் வந்து அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ராஸ்பெரி டிவைஸு, அப்படி இல்லைன்னா கார்டு மூலிமா அவுட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். எப்போவே சஜஸ்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் நாங்கள் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து நாங்கள் ஆண்ட்ராய்ட் பாக்ஸில் வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் பண்ண ரெஸ்பான்ஸையும் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் நாட் ஏ பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு அவர்கள் நான் ட்ரை ஒன்ஸ் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணி ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் செட் ஆகலை, ரொம்பவே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது, எப்போ ஓடுது எப்போ நிற்கிதுன்னு எங்களுக்கும் தெரியல, அதுக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க. ஆண்ட்ராய்ட் பாக்ஸில் பயங்கரமாகவே பிரச்சனை வரும். நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னா அப்படியே ஹேங் ஆகி நின்றுக்கும். நம்ம திருப்பி மேனுவலாக அந்த டிவைஸை வந்து ஆஃப் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு இடத்துல பிளாக் மேஜிக் இன்டென்சிட்டி 4K கார்டு இருந்துச்சு. இது மூலிமா அவுட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மூவ் பண்ணோம். சரி ஓகே, எங்களுக்கு இதை பற்றி தெரியாது, நீங்களே அதை வந்து எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் டீமை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். கார்டில் அவுட்புட்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் கார்டில் அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னா, இந்த கார்டில் தான் நிறைய பேர் வந்து ஏமாறுவாங்க, அதனால் சொன்னேன். அங்கே மனசை வருத்தக்கூடிய விஷயம் கார்டு கிடையாது, அவுட்புட்டும் கிடையாது. அங்கே வேற ஒரு விஷயம் வந்து பிடிக்காமல் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஸ்க்ரீனில் நீங்களே பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர். இந்த இடத்துல ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் தான் இன்டர்நெட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை. கண்டிப்பாக இவங்க ஏர்டெல் யூஸ் பண்ணுறாங்கங்கிறதுனால நான் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகலை. இந்த இடத்துல இவர்களுடைய ஆஃபீஸ்லேருந்து எஸ்சிவி கண்ட்ரோல் ரூமுக்கு ஏவி மூலிமா கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபைபர் சிக்னல் போகுதா ஒன்றா, அதேமாரி டிசிசிஎலுக்கு இங்கிருந்து ஏவி மூலிமா கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபைபர் சிக்னல் போகுதா, ரெண்டும் தனித்தனி ஒயரில் போகுது, ஒரே ஒயரில் போக கிடையாது, தனித்தனி ஒயரில் போகுது. ஆக மொத்தம் 2 ஃபைபர் சிக்னல் 2 ஒயரில் போகுதா. அது மட்டும் இல்லாமல் நல்லா பாருங்கள், எஃப்டிடிஹெச் சிக்னல் எஸ்சிவியோட ஃபைபர் சிக்னல் கன்வெர்ட் ஆகி ஆர்எஃபாக வருது. அந்த இடத்துல ஒரு செட்டாப் பாக்ஸுக்கு அப்போது இன்னொரு ஃபைபர் சிக்னலும் வருது. 3 ஃபைபர் சிக்னல், 2 டெடிகேட்டட் ஃபைபர் இருக்குது. இப்படி ஒரு ஃபைபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துமே அந்த இடத்துல ஒரு கார்ப்பரேட் வந்து போட்டிருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க அந்த லோக்கல் சேனலில் கிடையவே கிடையாது. ஏன்னா அவர்களுக்கும் இந்த ஃபீல்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர்கள் வேறு ஒரு துறையை சார்ந்தவர்கள், வேறு ஒரு சர்வீஸ் நோக்கத்தோடு இந்த லோக்கல் சேனலை ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு விஷயம். இந்த இடத்துல இப்படி இவர்கள் கார்ப்பரேட் வந்ததுக்கு காரணம் முழுக்க பார்க்கப்பட்ட காரணமாக யார் பார்க்கப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற லோக்கல் வெண்டார். ஏன் டிசிசிஎல் எம்ஓஸோக்கு தெரியாதா, இங்கேருந்து ஒரு சிக்னல் அங்கே வருதில்ல, கண்ட்ரோல் ரூமுக்கு வருதில்ல, நெட்டு என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சரி ஒரு எம்எஸ்ஓ கேட்கல, அந்த இடத்துல இருக்கிற ஒரு லோக்கல் சேனல் லோக்கல் ஆப்ரேட்டர் கேட்டுக்க மாட்டாங்க. சரி அதை கூட விடுங்க, அதில் எம்எஸ்ஓ பெரிய இடம் அவங்க தான் கண்டுக்கல, இல்லை லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய இடம் அவங்க தான் கண்டுக்கல, விட்டுருங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல எஸ்சிவி சிக்னலுடைய பேட்ச் கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எஃப்டிடிஹெச் சிக்னலை, செட்டாப் பாக்ஸ் சிக்னலை போட்டு கொடுத்துருக்குமா தெரியாது, இந்த இடத்துல வந்து நெட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அப்போது இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோக்கல் வெண்டார் தான். டிசிசியில் கூட ஏதோ ஒரு பக்கம் மன்னிச்சு விட்டுறலாம், அந்த இடத்துல இங்கேருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு தான் சிக்னல் போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ஆனால் எஸ்சிவியில் செட்டாப் பாக்ஸ் சிக்னலும் ஒரு ஃபைபர்லேயே வருது. அப்படிங்கும்போது தான் இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு ஒரு கார்ப்பரேட் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கார்ப்பரேட் வந்ததுக்கு காரணம் அந்த லோக்கல் வெண்டார் மட்டும்தான் முழுக்க பொறுப்பு. இது ஏன் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா, இங்கே சேலத்தில் இருக்கிற பசங்களாம் சொல்லுவாங்க, நான் ஜியோ கனெக்ஷன் இன்றைக்கி 4 போட்டிருக்கேன், ஏர்டெல் ஒன்று கழட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் சொல்லுவாங்க பாருங்கள். அதெல்லாம் ஒரு பூஸ்டராக இருக்கும். ஆனால் அப்படி அதெல்லாம் கேட்டுட்டு இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு கார்ப்பரேட் இருக்கானா அது வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம் தானே. என்னோட இடத்துலேருந்து பார்க்கும்போது அவர் ஏற்றுக்க முடியாத விஷயம் தானே. இந்த சேனலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எப்படி சம்மந்தம் இல்லைன்னா அவர்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஓனர் வேறு இடத்துல இருக்கிறாங்க, இவர்கள் வேறு சேனல் வேறு இடத்துல இருக்குது. சரி வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவி கார்டில் HDMI அவுட் எடுத்து 2 HDMI இருக்கும். இன்டென்சிட்டி 4K கார்டில் வந்து HDMI இன்புட்டாகவும் கொடுத்துக்கலாம், அவுட்புட்டாகவும் வெளியே எடுத்துக்கலாம். அந்த HDMI அவுட் எடுத்து ஏவியில் கன்வெர்ட் பண்ணி அது மூலிமா டிசிஎலுக்கு கொடுத்தோம் ஃபைபர் சிக்னலாக. இன்னொரு சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா VGA மாடல் டைப்பில் இருக்கும். இதிலிருந்து நாம் ஒரு தனியாக எக்ஸ்டர்னல்
பின்னெல்லாம் போட்டு நம்ம வந்து ஏவி அவுட் எடுத்து நம்ம எஸ்இவிக்கு கொடுத்துட்டோம். 2 அவுட்புட்டும் சைமல்டேனியஸாக போயிட்டு இருக்கும். இதில் வந்து பிரச்சனையுமே கிடையாது. இதில் வந்து அப்படியே ஹேங் ஆகி நிற்கிறது அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. இது ஐபிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. வந்த இடத்துல வந்து அவுட் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதோட இப்படிப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டோம், இந்த இடத்துல இப்படிலாம் இன்டர்நெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணது தான் அதிகமாக இருந்துச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எனக்கு கார்ப்பரேட் போட்டது அப்படிங்கிறதுலாம் எனக்கு மேட்ரே கிடையாது. இவ்வளோ ஒரு ஃபீஸபிலிட்டி இருந்தும் அந்த இடத்துல எஸ்சிவி ஒரு எஃப்டிடிஎஸ் சிக்னல் இருந்தது தான் இன்னும் நெருடலாகவே இருக்குது. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு மெயின் ரீசனாகவே இருக்குது. இவ்வளோவா வந்து நீங்கள் வந்து இவ்வளோவா வந்து நீங்கள் வந்து லெத்தாலஜிக்கலாக இருப்பீங்க. அதுவும் சேலத்துலலாம் போய் பாருங்கள், தேடி தேடி போடுவாங்க வயசு பசங்களாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே இந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் இப்படிலாம் இருந்தால் நீங்கள் தான் கார்ப்பரேட் எடுத்து என்ன போராடுறது? இதில் ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலாக இன்டர்லிங்க் ஆகிருக்கு. கேபிள் டிவி நம்பி தான் லோக்கல் சேனலுக்கு, லோக்கல் சேனல் நம்பி தான் கேபிள் டிவி இருக்குது. இப்படி இருக்கும்போதே சிங்கிள் கேப்பில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கார்ப்பரேட்டு. அவர்கள்ட்டேருந்து நம்ம நிறையா கற்றுக்கணும். நிறையா கற்றுக்குவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு டிவியுடன். எதுக்கு தனித்தனியாக ஒவ்வொன்று? Unlimited Wi-Fi, landline, OTT Plus, 500 HD SD channels, starting from ₹499. Air Fiber. Air Fiber வீட்ல இருந்தா all in one. Customer service number 1. Air Fiber Net.